நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு பேர் தான் குலதெய்வம். குலதெய்வம் எல்லாருக்கிட்ட வராது. ஒரு சில மக்கள்கிட்ட வரும். சில நேரத்தில் குலதெய்வம் பல்லி உருவத்தில் வரும், காக்கா உருவத்தில் வரும், அப்புறம் கரப்பான் பூச்சி உருவத்தில் வரும், பூரான் உருவத்தில் வரும், நாகமா வரும். பல வகையில் தான் இருப்பதை உணர்த்தும். அதை புரிஞ்சு கொண்டு அந்த வீட்டை சுத்தபத்தமாக வச்சுருப்பாங்க. குலதெய்வம் வீட்டில் இருந்தால் செய்வனை பண்ண முடியாது. குலதெய்வ கட்டு அப்படின்றது என்னென்னா, ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் போயிடுறான், பெரிய லெவல்லேருந்து ஜீரோவில் கொண்டு வந்து விட்டுரும். அது குலதெய்வம் இல்லைன்னா நடக்கும். அதே போல் அடுத்தடுத்து மரணங்கள் ஒரு வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து பிரிவுகள் காட்டும். கணவன் மனைவி அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க. குடும்பமே பிரிஞ்சு செதற தேங்காய் மாதிரி இருக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லைன்னா, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் வீட்டில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் பிள்ளைகள் வெளில போயிட்டு வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டாங்கன்னா உங்கள் குலதெய்வம் கூட போச்சுன்னு அர்த்தம். நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா குலதெய்வம் வராமல் இருப்பதற்கு 4-5 வகை காரணங்கள் சொல்கிறாங்க. குளிக்கிறது கிடையாது, சரியாக பூஜை பண்ணுறது கிடையாது, சுத்தபத்தமாக இருக்கிறது கிடையாது, குப்பைகளை எடுக்காமல் அப்படியே வச்சுங்கிறது. முக்கியமாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் கிச்சனா. இந்த சமையல் கட்டில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வார்கள். குலதெய்வத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வணங்குங்க. அமாவாசை, பௌர்ணமி குலதெய்வத்தை வணங்குவது தனி சிறப்பு. வாய்ப்பு இருந்தால் வணங்குங்க. ஒருத்தனுடைய உயிர் எடுக்கணும்னா யமன் முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட தான் அனுமதி கேட்பாராம். அப்படின்னா பார்த்துங்க குலதெய்வத்துக்கு எவ்வளோ பவர் உண்டு. குலதெய்வம் தெரியலையா, புத்து மண் மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வீட்டு வாசலில் கட்டுங்க. கனவுல குலதெய்வம் நான் தாண்டா அப்படின்னு சொல்லும்.